ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. ஸோ இன்னைக்கு வந்து தீபாவளி நம்ம வந்து இது வரைக்கும் ப்ராப்பரா ஒரு தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணது இல்லை. சும்மா வந்து வெடி வெடிச்சு அப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி அப்படின்றனால நாங்களே வந்து நேற்று நானும் எங்க சித்தப்பாவும் கடைக்கு போயிட்டு நிறைய வெடி வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் நானே போயிட்டு வெடி வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ஆம், எப்படி சொல்ல, பட் எனக்கு என்னமோ ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி அப்படின்றனால அவன் வந்து எப்படி அதை வந்து என்ஜாய் பண்றான், அந்த கம்பி மத்தாப்பு அதெல்லாம் பார்த்து வந்து அவன் வந்து அவனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன அதெல்லாம் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மார்னிங்கே வந்து பக்கத்து வீட்ல இருந்து எல்லா வீட்ல இருந்தும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த தீபாவளினாலே காலைல ஏஞ்சதும் வீட்டுல ஃபுல்லா ஸ்நாக்ஸா இருக்கும். வடை, பஜ்ஜி, முறுக்கு, அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே வந்து அதுதான் எனக்குலாம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி டீயோட நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கிளம்பிட்டு நான் வந்து இந்த வாட்டி சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சாரி கட்டிட்டு பாப்பாக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம அந்த பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு என்னுடைய கெட் ரெடி பிளஸ் தீபாவளி செலிப்ரேஷன் பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு வெடி போடலாம். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் என்னம்மா, என்னடி தங்கம்? அச்சோ அழகு. பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சாரி எடுத்திருக்கிறேன்னா, இது வந்து என்னுடைய தலை கிறிஸ்மஸ்க்குள்ள சாரி. நான் அதை வந்து இப்போ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு வியர் பண்ண போறேன், கட்ட போறேன். என்னுடைய ஃபேவரட் சாரி. கலர் வந்து எனக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு என்னமோ இந்த கலர் செட் ஆயிருச்சு. இந்த கலர்ல என்கிட்ட இந்த ஒரு சாரி தான் இருக்குது, வேற ட்ரெஸ்ஸுமே கிடையாது. ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அண்ட் நான் நெக்ஸ்ட் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ், ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் என்னுடைய ஃபேவரட். எங்க சர்ச் திருவிழால நான் வந்து வாங்கினேன். ஃபுல்லா ரெயின்போ கலர்ஸ்ல நிறைய சாரிக்கு இது வந்து மேட்சிங்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ச் வியர் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய பர்த்டேக்கு கிஃப்டா வந்தது. அதுக்கப்புறம் கியூட்டா சிம்பிளா ஒரு நெக் பீஸ் அண்ட் அதுக்கு மேட்சிங்கா ஒரு இயரிங்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து என்னுடைய சிஸ்டர் வாங்கினாங்க, அவங்களே இன்னும் போடல. பட் இந்த சாரிக்கு கொஞ்சம் செட் ஆகுமே, நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் வந்து போட்டுக்கிட்டேன். செட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் பாப்பாவையும் நான் கிளப்பி விட்டேன். சூப்பரா இருந்தான், கியூட்டா. வெக்க வந்துச்சு. ஓகே, இப்போ நாங்க வந்து போயிட்டு வெடி வெடிக்க போறோம். என்னம்மா, அம்மா உனக்காக கம்பி மத்தாப்பு வாங்கி இருக்கிற. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் இருக்கிற வெடி. ஏன்னா நாங்க வந்து தீபாவளிக்கு முந்தின நாளே கொஞ்சம் வெடியெல்லாம் போட்டு காலி பண்ணிட்டோம். இது வந்து பாதி வெடி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மத்தாப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பிஜ்லி வெடி போட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு 6:30, 7 போல நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். மார்னிங் வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ரொம்ப லேசியா இருந்துச்சு. ஸோ அதனால இப்போ நைட்டு உட்காந்து போட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போடலாமேன்ட்டு. எனக்கு எங்க அண்ணனுக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி 3-4 பிஜ்லி வெடியை வந்து திரியெல்லாம் எடுத்துட்டு ஒன்னா சுத்தி வச்சு வெடிக்கிறது. மேபி கண்டிப்பா நீங்களும் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே இது பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 5-6 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைண்டுக்கு ரிலாக்ஸா இருந்துச்சு. யாருமே இல்லாம நான் மட்டும் ஒரு 1/2 hour வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து வெடி வெடிச்சிட்டு இருந்தேன். இந்த தீபாவளி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா ஜோனு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் தீபாவளி, அவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்றா அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா நானும் கிளம்பி பாப்பாவுக்கும் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு விட்டு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிளம்பி நான் வந்து எக்ஸைட்டடா இருந்தேன். பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஃபர்ஸ்ட் வெடி சவுண்டுக்கு பயந்தான், அதுக்கப்புறம் வந்து யூஸ்ட் ஆயிட்டா. நல்லா என்ஜாய் பண்ணா. அந்த கம்பி மத்தாப்பு, அதுல வர அந்த ஸ்பார்க்கிள்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, பாப்பாக்கு செட் ஆயிருச்சு, அவனும் என்ஜாய் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியா உட்காந்து நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி இந்த தீபாவளி வந்து ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணோம். பட் என்ன ஒண்ணுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து 3 ஸ்கை ஷாட்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து போட முடியாம போயிருச்சு. அது ஒண்ணுதான். சரி ஓகே, அது இருக்கட்டுமே, தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தம்பியோட பர்த்டேக்கு இல்லைன்னா என்னுடைய பர்த்டேக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் புஷ்வானம், தலை சக்கரை எல்லாம் போட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். தம்பியும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்.
முடியாதப்பா. போடுமா பின்னாடி தானே நீ வைக்கிறீங்களே ஒன்று வைக்கிறீங்களே மெயின்டனே கிடையாது. வளர்ந்துருந்தல அம்மா அழகே சார் என்ன எதையோ அழகா பாம்பு என்ன பண்றீங்க? அவன் எப்பவும் அவளுக்கு ஷோல்டர்ல விழுந்துச்சு. ரொம்ப பயங்கரமா வெடிக்கும். இப்படி வைக்கணும். இங்க மேல வைமா இந்த திவாலி 2025 திவாலி வந்து ரொம்பவே நல்லா போச்சு. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பெரிய ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப எக்ஸைட் ஆகி செலிப்ரேட் பண்ண திவாலி இது. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. தம்பியும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. நாங்க ஃபேமிலியா இருந்து ரொம்ப ஹாப்பியா நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்க என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதுல ஒரு 30% தான் இந்த vlog. அண்ட் இந்த வருஷம் திவாலி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். until then take care, bye bye.